இவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் இவரை தூண்டி விட்டு டெல்லிக்கு அனுப்பிச்சது வந்து இவர் தான், அண்ணாமலை தான். எடப்பாடி ஆமாம், எடப்பாடிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அண்ணாமலை தான் அவரை தூண்டி விட்டு அனுப்பிச்சது. எப்படியாவது வந்து அண்ணாமலையை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல வந்து வேற யாராவது ஒரு தலைவரை முக்குலத்தோர் யாராவது கொண்டு உட்கார வைக்கலாம். இவருக்கு எதிர்ப்பு தான் நிறைய இருக்கு. நிர்மலா சீதாராமன் இவருக்கு எதிராக இருக்காங்க. அமித்ஷா இவரை தூக்கி ஏற்றணும்னு நினைக்கிறாரு. மோடி இவர் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு. ஏதோ கட்சியை வந்து கொஞ்சம் ஏதோ பேசும்படி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் பாஜகவை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. 26 தான் எடப்பாடிக்கான கடைசி எலெக்ஷன். அதுல அவர் ஒழுங்கா வந்து செல்வாக்கு மிக்க ஒரு கண்ணியமான ஒரு வெற்றியை கொடுத்தாரு அல்லது கண்ணியமான இடங்களை பெற்றாருன்னா கட்சி தொடர்ந்து அவர் தலைமையில இருக்கும். இல்லாட்டி அந்த 26 எலெக்ஷனோட எடப்பாடியை தூக்கி போட்டுருவாங்க ஏடிஎம்கே. என்னுடைய கருத்து. திமுகவை எதிர்த்து பலவிதமான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. நிறைய பேர் மேலே இடி கேஸு, இடி ரைடு, இதெல்லாம் அப்புறம் நிதி கொடுக்காம இருக்கிறது, கவர்னர் மூலமாக தொந்தரவு கொடுக்கறது, நிறைய பிரச்சனைகளை வந்து செல்குமன் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இவங்க வரணும். திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக எந்த அணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பாஜக அணி நினைச்சாங்கன்னா அப்போ அதோட ஆன்டி இன்குபன்சி இருக்குது, அரசுக்கு எதிரான மனோபாவம் கொண்டவரோட ஓட்டு இருக்குல்ல, அது அதிமுக பாஜக அணிக்கு தான் போகுமே தவிர விஜய்க்கோ சீமானுக்கோ போறதுக்கான வாய்ப்பு இல்லை. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க. எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலில் திரு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். லட்சோபலட்ச அதிமுக தொண்டர்களுடைய கனவு என்பது 2026 அதிமுக ஆட்சி அமைவது, மற்றொன்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் அமைவது. இதை நோக்கிய இன்றைய அரசியல் பயணம் எப்படி இருக்கு? தொடங்கிடுச்சு அது? அதாவது வந்து லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் என்ன ஆச்சுன்னா அதிமுக வந்து படுதோல்வி அடைஞ்சது உண்மை. எல்லாம் 7 தொகுதிகள் டெபாசிட் போச்சு. சில ஒரு தொகுதியில் 4வது வந்தது, சில தொகுதியில் 3வதெல்லாம் வந்தது. ஸோ அப்படியே வந்ததுக்கப்புறம் அப்போ என்ன சொன்னார் எடப்பாடி, நாங்கள் வலிமையான கூட்டணி எல்லாம் அமைப்போம்னாரு. கடைசியில் தேமுதிகவோட தான் கூட்டணி அமைச்சார். அதுவும் காங்கிரஸ் கூட வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சீன்லாம் போட்டாங்க. திமுக கூட்டணியில் எந்த கட்சியும் அவர்கிட்ட வரல. ஸோ இவரும் தனியாக போய் பாஜகவோட கூட்டணி இல்லாமல் தோற்று போயிட்டார். ஆக்சுவலாக பாஜக இத்தனைக்கும் சொன்னாங்க எங்கள் கதவெல்லாம் திறந்து வச்சுருக்கோம் வாங்கினாங்க. இவர் போவே இல்லை. இவர் மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கும்னு எஸ்டிபியோட கூட்டணி சேர்ந்தார். மைனாரிட்டி ஓட்டு இவர் கிடைக்கல. இவர் நம்பலை. அதனால் இவர் கிடைக்கல. அந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்களும் பாஜகவில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்களும், பாஜகவில் இருக்கிற அதிமுக ஆதரவாளர்கள், அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்கள் 2 பேரும் என்ன நினைச்சாங்க, நம்ம ஒன்று சேர்ந்தா நல்ல கூட்டணி அமையும், நம்ம இனிமேல் வந்து வர எலெக்ஷன் விட்டுறக்கூடாது 26 எலெக்ஷன். அப்போதுலேருந்தே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வேலுமணி என்ன சொன்னார், சேர்ந்து நின்று நம்ம 35 தொகுதி வின் பண்ணிருப்போம் சொன்னாரா. தமிழிசை என்ன சொன்னாங்க, சேர்ந்து இருந்தால் வின் பண்ணிருப்போம் சொன்னாங்களா. அது மாதிரி ராமசீனிவாசன் போன்ற பலரை சொன்னாங்க. அதுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துருக்கு. அதிமுகவில் இருக்கிற பாஜக ஆதரவாளர்களுக்கும் அவங்க பாஜகவில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கு. இது திரு எடப்பாடி அவர்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் நடக்குது எல்லாம். அவருக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரிஞ்ச அவர் ஒரு பக்கம் அந்த துண்டு போட்டு தான் வச்சிருக்காரு பாஜக பக்கம். நீங்க பேட்டுக்கு பேசிட்டு இருக்கேன்னு தான் சொல்றாரு. அவருக்கு என்னன்னா பாஜகவோட அவங்க ஆளுங்க கான்டாக்ட்ல இருந்தானா அவர் மேல வழக்கு எதுவும் வராது இல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் எவனும் வரமாட்டான்ல கேட்டாக்க. அதனால அந்த துண்டை ஒரு பக்கம் போட்டு வச்சுட்டே தான் இருக்காரு. ஆனால் வந்து எதுவுமே பாஜகவோ அவருக்கு எந்த கனெக்ஷன் இல்லாத மாதிரி கேபி முனுசாமி, இவங்க ஜெயக்குமார், இவங்ககிட்டலாம் ஒரு சீனை போடுவார். இவங்ககிட்ட ஒரு சீன் போடுவார். வேலுமணி தங்கமணிகிட்ட ஒரு சீனை போடுவார். மொத்தத்தில் வழக்கெல்லாம் வரக்கூடாது, பாஜகவோட கொஞ்சம் ஒரு மாதிரி கார்டியலாகவே இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. அதுதான் வந்து உச்சகட்டமாக இப்போ அமித்ஷாவோட பேச்சுவார்த்தையில் முடிவடைஞ்சது. அதை பேச்சு முடிச்சு வெளில வந்தோடனே ஏதோ நம்ம தமிழ்நாட்டு நலன்களுக்கு குரல் கொடுத்தேன்னு சொன்னார். 2 நாளில் அமித்ஷா வந்து பலூனில் ஓட்டையை போட்டார். இல்லைங்க நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தான் நடத்துகிறோன்னு. இது ஏன் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இப்போ போனார்னா, இப்போவும் கொஞ்சம் யோசிச்சிருந்தார் அவர். என்னன்னா தாவேக்காவோட பேச்சுவார்த்தை ஆரம்பித்தார். அவன் என்ன பண்ணிட்டான், ஐயோ உன்னோட நான் ரொம்ப செல்வாக்கு மிக்கவன், நீ வந்து கட்சி தான் வச்சிருக்க, நான் தனிப்பட்ட முறையிலே செல்வாக்கு இருக்கு, அதனால நம்ம 2 பேரும் கூட்டணி அமைஞ்சா நீ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 100 சீட் தர வேண்டியிருக்கும், சிஎம் போஸ்ட் தர வேண்டியிருக்கும் 2 வருஷத்துக்கு அப்படின்னா. அதை கேட்டு ஒரு பயந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி அந்த சமயம் பார்த்து பாஜக வேற வாங்கன்னு சொல்லியிருந்ததுனால ப்ரெஷர் அப்ளை பண்ணதுனால அங்கே வேற அவங்க நிறைய வழக்குகள், சிபிஐ ரைடு, என்ஃபோர்ஸ்மெண்ட் ரைடுன்னு சுற்று வட்டாரத்தில் அவங்க அந்த அதிமுக வட்டாரத்தில் பல விதமான விஷயங்கள் போன உடனே இவருக்கு வேறு வழி இல்லை, போய் அமித்ஷா காலடியில் விழுந்தார். இப்போ வெளியில் வந்து என்னென்னா போனவர் என்ன பண்ணார், 3 கோரிக்கை வச்சார். இது மாதிரி அண்ணாமலை தூக்கணும்,
என்ன சிஎம் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும், ம். ஓபிஎஸ் சசிகலாவை நான் சேர்க்க மாட்டேன், நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற விஷயம். அது அவங்க முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சார் சேர்க்க மாட்டேன்னு இவர் சொன்னாரா இல்லை அவங்க சேர்க்க சொன்னதுனால அவங்க சேர்க்க சொன்னாங்க, இவர் மாட்டேன்ட்டார். ஏன்னா சேர்த்தா என்னோட தலைமைக்கே பிரச்சனை வரும், அவங்க இங்கே வந்து சும்மா இருக்க மாட்டாங்க, எனக்கே வேட்டு வைப்பாங்க, நான் சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அண்ணாமலையை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு தான் மறுநாள் அண்ணாமலையை கூப்பிட்டாங்க. அண்ணாமலை இங்கேருந்து போனவர் என்ன பண்ணார், கையில் நிறைய டேட்டாலாம் கொண்டு போனார். அதிமுக நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நம்ம சேர்ந்தோன்னா நம்ம தேர மாட்டோம், அதிமுகவுக்கு செல்வாக்கே இல்லைன்னு ஒரு டேட்டா கொண்டு போனார். எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கே கிடையாது, இன்னொரு டேட்டாவை கொண்டு போனார். அதெல்லாம் கேட்டு அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா நீ கொண்ட டேட்டாலாம் போகிறோம், நீ பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு டேட்டாலாம் கொடுத்த, அதை நம்பி நம்ம தனியாக நின்னோம், ஒன்றும் இல்லாத போயிட்டோம், இல்லாட்டி 4 சீட் வின் பண்ணிப்போம், அதை இந்த டேட்டாலாம் நீ யார் கொடுத்து இதை கொண்டு எங்களுக்கு தெரியும், நீயே வச்சுக்கோ இந்த டேட்டாலாம், நீ போ நாங்கள் டிசைட் பண்ணுறோம்னு அனுப்பிச்சிட்டாங்க அமித்ஷா அவர்கள். ஆமாம். இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது வந்து அண்ணாமலையை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு அந்த இடத்துல வந்து வேற யாராவது ஒரு தலைவரை, முக்குலத்தோர் யாராவது கொண்டு உட்கார வைக்கலாம். ஏன்னா முக்குலத்தோர் தலைவரை உட்கார வச்சா பெட்டர். அங்கே சவுத்தில் வந்து கொஞ்சம் பாஜக அதிமுக ரெண்டுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். இந்த சைடு இந்த மாதிரி இந்த இவர் நேரா நாகேந்திரன் போன்றவர்கள் அவங்கள கொஞ்சம் போடலான்ட்டு, அவங்களுக்கு அண்ணாமலையை தூக்கிட்டு அவங்கள போடலான்ட்டு. ஏன்னா அண்ணாமலை எடப்பாடி 2 பேருமே கவுண்டராக இருந்தால் வச்சுக்கோங்க, கூட்டணியில் இருக்க 2 பேருமே கவுண்டர்னா நார்த்தில் முக்குலத்தூர் ஏற்கனவே கோபமாக இருக்கான், அதனால் அவன் வந்து போட மாட்டான், ஓட்டு போட மாட்டான். அதனால் வந்து ஒரு தலைமையை மாற்றலாம் அப்படின்னு அது எடப்பாடியும் ஒரு தூக்க சொல்கிறாரு. யார், அண்ணாமலை அவர்கள். இவரை வச்சு நாங்கள் கூட்டணி கட்டமைக்க முடியாது, ஒழுங்காக பிரச்சாரம்லாம் பண்ணணும், நாங்கள் எங்கள் தொண்டர்கள் ஒழுங்காக இணைஞ்சி வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னோடனே அவங்க மேலிடம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க. இவர் போய் அண்ணாமலை தன்னால் முடிஞ்ச மட்டும் அதிமுக கூட்டணி வரக்கூடாதுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த மாதிரியான ஒரு அறிக்கையெல்லாம் அறிக்கையெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவங்க இதெல்லாம் நம்புறாங்களா நம்பலையான்னு தெரியல. அவங்க வந்து நீங்கள் போங்க நாங்கள் பார்த்துக்குறோம். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாரு எடப்பாடி, அவரை நீக்கினா தான் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நானும் அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டார் அவர். அதனால் இப்போது அவங்க வந்து இப்போது பெங்களூரில் வந்து அவங்களுடைய நேஷ்னல் தேசிய பொதுக்குழு இன்னும் கூடுது ஆக்சுவலாக. அந்த நேரத்தில் இவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நேஷனல் லீடர்ஷிப்பும் எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கால்வாசி எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, அண்ணாமலை மேலே கட்டி தொங்கிட்டு இருக்கு, அது எந்த நேரம்னா அவர் மேலே விழலாம். ஆனால் இவருக்கு அங்கே சில பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஎல் சந்தோஷ் ஒருத்தர் இருக்காரு, ஆர்கனைசிங் செக்ரட்டரி, அவரெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இவருக்கு எதிர்ப்பு தான் நிறையா இருக்குது. நிர்மலா சீதாராமன் இவருக்கு எதிராக இருக்காங்க, அவங்களும் இவரை தூக்கணும்னு நினைக்கிறாங்க. அமித்ஷா இவரை தூக்கி ஏற்றணும்னு நினைக்கிறாரு. மோடி இவர் மேலே கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வச்சிருக்காரு, ஏதோ கட்சியை வந்து கொஞ்சம் ஏதோ பேசும்படி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் பாஜகவை அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஸோ இந்த சூழலில் இப்போ ஒரு குழப்ப நிலை போயிட்டு இருக்கு. வர 7ஆம் தேதி தெளிவாயிடும் அண்ணாமலையோட தளபதி என்னன்னு, அப்போ தெளிவாயிடும். ஆனால் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல பேர் எதிர்பார்ப்பது, பாஜகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விரும்புவது திரு அண்ணாமலை அவர்களை தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இழப்பட்டிருக்கு. இது எப்படி சார் கடந்து போயிடலாமா? இது இல்லை கடந்து போக முடியாது, அது உண்மையும் கூட ஓரளவுக்கு. அதாவது வந்து அவர் வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, எண் மக்கள் யாத்திரையெல்லாம் போனார் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து பலவிதமான குற்றச்சாட்டுகள் திமுக நோக்கி வச்சு வைக்கிறாரு. அன்னன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டே இருக்காருல்ல. அதே மாதிரி சைட் பை சைடு அவருக்கு எதிராக இருக்கிற சீனியர் லீடர்ஸ்லாம் ஓரம் கட்டுறாரு. சைட் பை சைடு கேடி ராகவன் போன்ற ஆட்களை ஓரம் கட்டுறாரு. பழைய ஆட்கள்லாம் யாருமே இல்லையே. அப்புறம் தமிழிசையே ஓரம் கட்ட பார்த்தார் ஒரு கட்டத்தில். தமிழிசை அடிக்கடி மைக்க பார்த்தோன்னு பேசுகிறாங்கன்ட்டு கமலாலயத்தில் வந்து தான் இனிமேல் பேட்டி கொடுக்கணும்னு சொன்னார் ஒரு தடவை, ஞாபகம் இருக்கா? அது எதுக்காக, தமிழிசைக்காக தான் சொன்னார். ஆனால் அவராலேயே அதை கண்டுபிடிக்க முடியல. இப்போ என்னன்னா அவரே ஏர்போர்ட்டில் இறங்கணும்னு பேச ஆரம்பிச்சிட்டார். ஒரு கட்டத்தில் ஏர்போர்ட்லாம் பேச மாட்டேனார், இப்போ அவரே பேசுகிறாரு. செருப்பு போட மாட்டேனார், செருப்பு போடுறாரு. ஆமாம், மீண்டும் சவுக்கால் அடிச்சு பாரு தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நிலைமை என்னென்னா, அண்ணாமலையை பொறுத்த மட்டும் வந்து அவருக்கு வரப்போகிற ஒரு வாரத்துக்குள்ளே அவரை பற்றின ஒரு டிசிஷன் எடுத்துருவாங்கன்றது என்னுடைய கணக்கு. கூட்டணி நலன் தாண்டி பிஜேபியோட நலனுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் சரியான நபர் தானே அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லை, அதாவது இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு இம்பேக்டை உண்டு பண்ணியிருக்காருன்றது உண்மைதான். அதாவது அவருக்குன்னு ஒரு செட்டை சேர்த்து வச்சிருக்காரு சார். அந்த செட்டை வச்சுட்டு அவர் வந்து தன்னை பற்றின இமேஜை வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறார். ஆக்சுவலாக சோசியல் மீடியாலாம் நல்லா பயன்படுத்துகிறாரு. அதனால் ஆனால் வந்து கட்சி வந்து தனி மனிதராக கட்சியா அப்படின்னு வரும்போது கட்சி ஒரு முடிவு எடுக்குது வச்சுக்கோங்க. அடுத்த கட்டமாக நம்ம அதிமுகவோட தான் போகிறோம், அதுதான் பாஜகவுக்கு நல்லதுன்னு கட்சி மேலிட முடிவு எடுத்து வச்சுக்கோங்களேன். அப்போ அண்ணாமலை போன்ற ஆட்கள் என்ன எடுத்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க, தூக்கி போட்டு அடுத்த கட்ட வேலையை பார்ப்பாங்க. தனி மனிதர் முக்கியம் கிடையாது, கட்சியோட அடுத்த கட்ட வளர்ச்சி தான் முக்கியம். அதனால் அண்ணாமலை வந்து ஒரு கட்ட வரையும் எதிர்ப்பார், அதுக்கப்புறம் கட்சியோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற லெவலில் தான் இருப்பார் ஆக்சுவலாக. அதனால் அவருக்கு ஆதரவு இருக்காருன்னா இருக்குது. தமிழ்நாட்டு பாஜகவில் ஒரு சைசபிள் செக்ஷனை அவர் ஆதரிக்கிறாங்க. அவங்க இவர் தூக்கிட்டா அவங்க உடனே எங்கேயாவது போயிடுவாங்கன்னா அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்க மோடிக்காகவும் அமித்ஷாவுக்காகவும் பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்காகவும் அங்கே இருக்காங்க. அண்ணாமலைக்காக அங்கே இல்லை அவங்க. ஆக்சுவலாக அந்த ஐடியாலஜிக்கு ஏற்றபடி அங்கே இருக்காங்க. அந்த இந்துத்துவ ஐடியாலஜிக்காக அங்கே இருக்காங்களே தவிர அண்ணாமலைக்காக இல்லை. அண்ணாமலைக்கு கொஞ்சம் பேர் தனிப்பட்ட முறையில் இருக்கலாம், ஆனால் ஒரேடியாக கட்சியை கைவிட்ட மாட்டாங்க.
அண்ணாமலை தூக்கிட்டான்றதை கட்சியை கைவிட்ட மாட்டாங்க. அது கொஞ்ச நாள் ஒரு சலசலப்பு இருக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க நபராக பார்க்கப்படுகிறார் இல்லையா பிஜேபி? ஆளுமைன்றது வந்துங்க ஒரு நேர்மறையான ஒரு ஆளுமையா இருக்கணும். இது வந்து நேர்மறையான ஆளுமையே தெரில. ஏதோ டெய்லி வாய்க்கு வந்ததை பேசிட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு போயிட்டு இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் என்னைக்காவது அவருக்கு பதில் சொல்லிருக்காரா பார்த்தீங்களா? கிடையாது. ஒரு நாளும் அவருக்கு பதில் சொல்லுது. ஏன்னா நீங்கள் நியாயமான குற்றச்சாட்டு வச்சா பரவாயில்ல, சரியான ஏதோ சென்சேஷனலாக அன்னன்னைக்கு நீங்கள் அள்ளி விட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அதில் வந்து அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக அதில் இருக்கணும். ஒரு நாள் இன்றைக்கி ஒன்று சொல்லுவீங்க, அதை மறந்துட்டு நாளைக்கு இன்னொன்று சொல்லுவீங்க. நீங்கள் அவரோட வரலாறு எடுத்து பாருங்கள், பல விஷயங்கள் எவ்வளோ பாதி விட்டுருக்காரு. டிஎம்கே ஃபைல்ஸு, ஏடிஎம்கே ஃபைல்ஸே கொடுப்பேன்னாரு, கொடுத்தாரா? ஏடிஎம்கே ஃபைல்ஸே கொடுப்பேன்னாருங்க, கொடுக்கலையே அவர். ஸோ நாம் சொல்கிறது என்னென்னா, நான் சொல்ல மாற மாட்டேன், அதிமுகவோட கூட்டணி வந்தால் நான் ரிசைன் பண்ணுவேன், ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னேன். அது அந்த பேச்சில் மாற்றம் கிடையாதுன்னு இப்போ சமீபத்தில் சொன்னார். அதில் மாற்றம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு, அது இல்லைன்னு சொல்ல வரல. அதில் மட்டும் ஸ்டெபனாக இருக்கார். அதிமுகவோட கூட்டணி வந்தால் மாறிடுவேன். ஏன்னா அதிமுகவோட கூட்டணி வந்தால் அதிமுக இவரை வச்சுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை, அதிமுக இவரோட பேசுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதனால் இவருக்கு வேறு வழியில் ரிசைன் பண்ணியே தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் கட்சி மேலாம் கொஞ்சம் யோசிக்குது. இன்னும் கொஞ்சம் அவருக்கு என்னமா அண்ணாமலையை வந்து ஒரேடியாக தூக்கி குப்பத்தொட்டியில் போடணும்னு விரும்பலை. அவருக்கு ஏதோ ஒரு கௌரவமான இடத்த கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. சார் இப்போ அண்ணாமலைக்கு நடக்க இருப்பது பதவி மாற்றமா அல்லது அவர் பதவி விலக சொல்லுவாங்க. விலகினா அவருக்கு ஒரு கௌரவமான ஒரு இடத்த கொடுப்பாங்க, கொடுப்பாங்க. அதாவது ஏன்னா அவர் ஏதோ செஞ்சிருக்காரு, ஏதோ கட்சியை வந்து பேசும்படி வச்சிருக்காரு தமிழ்நாட்டில். சரி, அவருக்கு ஏதாவது கொடுக்கலாம், அவர் நாளைக்கு பிரச்சாரத்துக்கு கூட வருவார்ல, அதனால அவருக்கு ஒரு இடம் கொடுக்கலாம், கௌரவமான இடம் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது என்னன்னு தான் டிசைட் பண்ணல, அதுக்காக தான் டிலே ஆயிட்டு. இவ்வளவு மாற்றம் நிகழ்ந்த பிறகும் கூட 2026 அதிமுகவுடைய ஆட்சி அமையும் மக்கள் நம்புறாங்களா? இவ்வளவு பண்ணியிருக்கோம் நம்ம. அதாவது அதிமுக, பாஜக, பாமக அதில் தேமுதிகவும் இழுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அதிமுகவுக்கு 2 மாநிலங்களை உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலாம் அவங்க இப்போ வரப்போகிற எலெக்ஷனில். அதில் 2வதாக தேர்ந்தெடுக்கிறதுக்கு 4 எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்காங்க. ஸோ அந்த 4 எம்எல்ஏக்கள் பாஜக கிட்ட இருக்குது. அந்த பாஜக என்ன சொல்கிறாங்க, அந்த 2வது மாநிலங்களை உறுப்பினர் தேமுதிகவுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, முந்தி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணீங்க, இப்போ இல்லைன்றீங்க, இப்போ நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கொடுத்துருங்க. எப்படி ஜே.கே. வாசன் சொன்ன வாசனுக்காக பிஜேபி ரெக்கமெண்ட் பண்ணிட்டோ அது மாதிரி பிரேமலதாக்காவும் ரெக்கமெண்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவங்க நம்ம அணிக்கு வந்துருவாங்க. அப்போ வந்து நீங்கள் அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தினகரன், ஓபிஎஸ் இந்த குரூப் இருக்குல்ல, இது வந்து ஒரு வலிமையான ஒரு அணியாக இருக்கும், திமுகவுக்கு டஃப் கொடுக்கும், அதனால் வந்துருங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு அணி அமைஞ்சதுன்னா அது மக்களால் வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்குற ஒரு அணியாக பார்க்கப்படும். அந்த சமயத்தில் வந்து விஜயே ஓரங்கட்டப்படுவார். சீவான் இன்னும் ஓரங்கட்டப்படுவார். இந்த 4 முனை போட்டியில் திமுகவுக்கு அதோட கூட்டணி பக்காவாக அப்படியே இருக்கும். இந்த கூட்டணி அமைஞ்சு வச்சுக்கோங்க, அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, அது திமுகவுக்கு நல்ல ஃபைட் கொடுக்குற கூட்டணியாக அமையும். அது இன்னைக்கு லெவலில் அது வின் பண்ணுற சான்ஸ் இல்லை, டஃப்பாக ஃபைட் கொடுக்கும். ஆனால் தேர்தல் நெருங்க அது எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, திமுகவுக்கு ஆல்டர்னேட்டாக எந்த அணி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக, பாஜக அணி நினச்சாங்கன்னா அப்போ அதோட ஆன்டி இன்குபன்சி இருக்குது, அரசுக்கு எதிரான மனோபாவம் கொண்டவரோட ஓட்டு இருக்குல்ல, அது அதிமுக, பாஜக அணிக்கு தான் போகுமே தவிர விஜய்க்கோ சீமானுக்கோ போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி தான் திமுகவை டஃப் கொடுக்குன்ற போது மக்கள் பார்வை இருக்குல்ல, பெர்செப்ஷன் வந்து அந்த கூட்டணிக்கு ஆதரவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு லெவலில் அந்த கூட்டணி டஃப் கொடுக்குமே தவிர வெற்றி பெறுமானா அது தேர்தல் நெருக்கத்தில் தான் நம்ம அதை பற்றி பேச முடியும். திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் மாதிரியான நபர்களுக்கான இந்த சீட்டு எண்ணிக்கை முடிவு செய்வது பிஜேபியாக இருக்குமா இல்லை அதிமுக இருக்கும்? இல்லை, அவங்க பிஜேபி என்ன பண்ணுறாங்க, பேக்கேஜாக டீல் பண்ணுறாங்க, பேக்கேஜாக டீல் பண்ண பார்க்குறாங்க. நீ எனக்கு வந்து ஒரு 80 கொடுத்துரு, நான் என் கூட இருக்கிற எல்லாம் இந்த சண்முகம், இந்த இவர் ஏசி சண்முகம், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, ஜான் பாண்டியன், அப்புறம் வந்து ஓபிஎஸ், கிருஷ்ணசாமி, இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம். நாங்கள் சப் டீலர், நாங்கள் மெயின் டீலர், சப் டீலருக்கெல்லாம் நாங்கள் பிரித்து கொடுத்துருவோம், நீங்கள் நேரடியாக டீல் பண்ணாதீங்க, எங்ககிட்ட 80 கொடுத்துருங்கன்றாங்க. நீங்கள் 150 நீங்கள் வச்சுக்கோங்க, எங்ககிட்ட 80 கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அது இவங்க யோசிக்கிறாங்க. 150 இவங்க போட்டி போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதிமுக மட்டுமே 150 இடத்துல போட்டி போட்டு ஒரு 84 வந்து பாஜக கையில் மொத்தமாக பேக்கேஜாக கொடுத்துறது, அவங்க டீல் பண்ணிப்பாங்க. அது அதுக்கும் இவங்க ஒத்துக்கலை, இன்னும் அதுக்கு ஏடிஎம்கேன்னு ஒத்துக்காக தான் இருக்காங்க. அந்த விஷயம் ஒன்றும் தீர்மானிக்கப்படலை. அதனால தான் ஏடிஎம்கே வாய் மூடி சைலண்ட்டாக இருக்கானுங்க, எதுவும் பேசாத இருக்கானுங்க. அவங்க சைட் பை சைடு ரகசியமாக பேசி வார்த்தை ஓயல்மணியும் தங்கமணியும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க எங்கள் சிவி சண்முகம், தம்பிதுரையெல்லாம் டெல்லி மேலிடத்தோடலாம் நல்ல கான்டாக்டில் இருக்கார். இந்த பிரச்சனையும் வரக்கூடாது, என்ஃபோர்ஸ் பண்ணி இந்த பக்கமே தலை காட்டக்கூடாது ஏடிஎம்கே சைடுன்னு அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா ராஜேந்திர பாலாஜி வழக்கில் கவர்னர் வந்து பர்மிஷன் கொடுக்கல, சுப்ரீம் கோர்ட்டே காரி தூக்குறான், ஏன்ப்பா பர்மிஷன் கொடுக்கலன்ட்டு.
இங்கே பல ஊரில் வந்து லோக்கல் ஏஜென்சிஸ் இருக்காங்கல்ல, ஸ்டேட் போலீஸ் ஏஜென்சிஸ், அவங்க போடுற எஃப்ஐஆரில் இடி உள்ள வரான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் 8 அதிமுக மந்திரிகள் மேலே டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டு ரெடியாக இருக்குது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அப்படியே கண்ணை மூடிக்கிறான். அந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் இருக்கிறத அவனுக்கு தெரியல. அவனுக்கு அந்த சைடே வரமாட்டேன்றான் அவன். அதுக்கப்புறம் குட்கா கேஸ் டிலே பண்ணுறான். எவ்வளோ டிலே பண்ணுமோ அதை டிலே பண்ணுறான். பொள்ளாச்சி செக்ஸ் ஸ்கேண்டல் கேஸை எவ்வளோ டிலே பண்ணுமோ சிபிஐ டிலே பண்ணுறான். இந்த மாதிரி அவங்களுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக இப்படி இருக்கும்போது அவங்க அதிமுக வேலுமணி தங்கமணிலாம் நினைக்கிறாங்க நம்ம ஜாலியாக சேர்த்த சொத்தை பாதுகாக்கணும் இல்லையா, அதனால பாஜக கூட்டணி பெஸ்ட்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்க நினைக்கிறாங்க ஜெயக்குமார் போன்றவர்கள் நாங்கள் பாஜகவோட சேர்ந்தா நான் ராயபுரத்தில் வின் பண்ண முடியாது, அங்கே இருக்கிற கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கேபி முனுசாமி அப்படி தான் இருந்தார். இப்போ அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம தாவேக்காவோட ட்ரை பண்ணோம், அதுதான் அவர் தான் இவ்வளோலாம் கேட்குறாரு, நம்மளால முடியல, அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணுன்றாரு, சிஎம் போஸ்ட்ன்றாரு, நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி பாஜகவுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க அமித்ஷாவை பார்க்கறதுக்கு. ஜெயக்குமார் கன்வின்ஸ் ஆக மாட்டேன்றாரு. ஜெயக்குமார் கொஞ்சம் யோசனையில் இருக்கார். குறிப்பாக திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இரும்பு மனிதர் அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தியிருக்காரு. இது எந்த அளவுக்கு திரு அமித்ஷா அவர்களுக்கு நெருக்கமாகும்? அப்பப்போ அந்த அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த பாஜக பைத்தியம் முடிக்கும். கொஞ்சம் எப்படி, ஆமாம், அந்த பைத்தியம்னா ஒரு பிடிப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராஜேந்திர பாலாஜி சொன்னார்ல மோடி எங்கள் டேடினார்ல, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு அப்பப்போ ஒரு இது வரும், ஒரு ஆவேசம் வரும். பாஜக பார்த்த உடனே நமக்கு ரொம்ப வேண்டியவங்கன்ற மாதிரி. சில பேர் இப்போ புதுசாக கூட நிறைய பேர் கிளம்பியிருக்காங்க, பாஜகவோட அதிமுக சேர்ந்தாதான் வெற்றி பெற முடியும்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அந்த வகையில் தான் ஒன்று இது ஆக்சுவலாக. அதாவது அவங்க வந்து அப்படி அவ்வளோ உறுதியாக இருக்காங்களாம். அந்த கூட்டணி வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது அமித்ஷாவை புகழ்ந்தால் தான் இன்னும் நெருக்கமாக எல்லோரும் ஒன்று சேருவாங்க, தொண்டர்கள்லாம் வேலை செய்வாங்கன்ட்டு நெருக்கத்தை காமிக்கிறதுக்காக புகழறாங்க. ஆக்சுவலாக முழுக்க முழுக்க திரு அண்ணாமலைகளுடைய மாற்றத்திற்கு பின்னால் இருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்றத நம்ம இறுதியாக புரிஞ்சுக்கலாமா? இவர் தான் இல்லை, அதாவது அந்த மாதிரியான நிலைமைக்கு வந்து அண்ணாமலை கொண்டு விட்டார். ஆக்சுவலாக அவர் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடியே அவர் தற்கூரின்னு பேசுகிறார். ஞாபகம் இருக்கா? தற்கூரின்னு எடப்பாடியே சொன்னார். அப்படிப்பட்ட ஆசாமியோட எப்படி எடப்பாடி வேலை செய்வார்? ரெண்டாவது ஜெயலலிதா ஊழல்வாதின்ட்டாரு, அண்ணாவை பற்றி பேசினார் கடுமையா. அப்போ அதெல்லாம் எப்படி சார் ஒத்துக்க முடியும்? அதனால தான் மாவட்ட செயலர் கூட்டத்தை போட்டு இந்த 24 கிடையாது 26 கிடையாதுன்னு சொன்னார் எடப்பாடி. 26 கிடையாதுன்னு சொன்னார்ல. ஆனால் இப்போ வேற வழி இல்லை, அவங்க கூட போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற துணியில அதெல்லாம் மாறிட்டாரு. கொள்கை வேறு கூட்டணி வேறு, 6 மாதம் இருக்கு நாங்கள் டிசைட் பண்ணுவோம். கூட்டணி வந்து போனால் தேர்தல் மாறுவது தான் கூட்டணி, இடங்களை பொறுத்து அது இடங்களை ஷேர் பண்ணிக்கிறது தான் கூட்டணி அப்படிலாம் மாறிட்டார். அதாவது கொள்கைக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்கிறப்ப ஒரு பாஜக பக்கம் போயிட்டாருன்னு முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க கொள்கையும் அவங்க கொள்கையும் வேறு வேறு. பட் கொள்கை அடிப்படையில் இந்த கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து கூட்டணின்றதை வந்து உங்கள் கூட சேர்ந்தேன் உங்கள் ஓட்டு எனக்கு வருமா, நான் வின் பண்ணுவேனா, இல்லை என் ஓட்டு உங்களுக்கு போகுமா, நீங்கள் வின் பண்ணுவீங்களா, இந்த ஆஸ்பெக்ட்லாம் தான் ஒர்க் பண்ணுவாங்க. அதுதான் வந்து அது வந்து ஒரு தொகுதி உடன்பாடு, சீட்டு உடன்பாடு. இந்த சீட்டில் நான் ஒரு 40 சீட்டில் போட்டி போடுறேன், அந்த 40 சீட்டில் உங்கள் ஓட்டெலாம் எனக்கு வரணும், இன்னொரு சீட்டில் நீங்கள் 40 சீட்டில் போட்டி போடுறீங்க, என் ஓட்டெலாம் உங்களுக்கு வரணும். அந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே தவிர இது வந்து கொள்கை சம்மந்தப்பட்டது. கொள்கை சம்மந்தப்பட்டு இருந்தால் பெட்டர். இப்போ திமுக கூட்டணி இருக்கு பாருங்க, அதுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அதுக்கு என்ன கொள்கைன்னா தமிழ்நாட்டில் பாஜக காலூன்றக்கூடாது, டெல்லியில் பாஜகவை அகற்றணும். அந்த விதத்தில் அந்த கட்சிகள் எல்லாமே பாட்டம் லைனில் ஒற்றுமையாக இருக்காங்க, அதில் ஒற்றுமையாக இருக்காங்க. அதுதான் அவங்கள வந்து இணைக்கிற ஒரு சங்கிலியாக இருக்குது. அந்த அணிக்குள்ளையும் தாண்டி உள்ள பல சிக்கலையும் தாண்டி உள்ள பல முணுமுணுப்புகள்லாம் தாண்டி அதையும் தாண்டி உள்ள இருக்கு. இவங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. திமுகவை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை இவங்க வச்சிருக்காங்க. அதுலேயே வந்து இவங்களுக்கு இன்னும் ஒற்றுமை வரல. ஸோ திமுகவுடைய பெரிய பலம், இன்னொரு பலம் என்னன்னா எதிர்கட்சிகள்கிட்ட ஒற்றுமை இல்லாத இருக்கிறது. அது வரப்போகிற எலெக்ஷனில் அதிமுக பாஜக அணி அமைஞ்சா கொஞ்சம் மக்கள் பார்வையில் ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு அணி வந்திருக்குன்ற எண்ணம் வரும். அப்போது விஜய் எவ்வளோ பெரிய நடிகராக இருந்தாலுமே அவர் மக்கள் அவரை விரும்பினா கூட அவர் அணியாக அவர் வந்து தனியாக வந்து நிற்கும்போது அவர் அதிகபட்ச ஓட்டை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சி போய்டும். சரி, நான் மீண்டும் மறுபடியும் நான் கேட்கறதுனால 2026 திமுகவை வீழ்த்தி அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா, அது நம்பலாமா? இல்லை, அதாவது அதிமுகவோட டஃப்பாக ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்னி தேதியில் இருக்குது. அப்படி வந்ததுன்னா இன்னும் அடுத்த 10 மாதத்துக்குள்ள அரசியல் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ இருக்கிற சூழலை பொறுத்து தான் எந்த கூட்டணி, திமுகவா அல்லது திமுகவை எதிர்க்கிற அதிமுக பாஜக கூட்டணியா, எதற்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நம்ம அப்பதான் அலச முடியும். ஆக்சுவலா இடையில இன்னைக்கு தேர்தலில் எலெக்ஷன் நடந்தா திமுக தான் வின் பண்ணும், இன்னைக்கு நடந்தா. ஆனா இனிவரும் காலங்களில் சில கடுமையான ஆயுதங்களை பிஜேபி எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பாக திமுகவை எதிர்த்து பல விதமான விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. நிறைய பேர் மேலே இடி கேஸு, இடி ரைடு,
இதெல்லாம் அப்புறம் நிதி கொடுக்காம இருக்கிறது, கவர்னர் மூலமாக தொந்தரவு கொடுக்கறது, அதிகாரத்தை பறிக்கிறது, பல விஷயங்கள் இனிமேல் வந்து திமுகவுக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து செல்வகுமான் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இவங்க வரணும். அதனால் அதையும் தாண்டி இவங்க வருவாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். இப்போ ஃபைட் பண்ணணும். நீங்கள் கோதாவில் இறங்கிட்டீங்க, களத்தில் இறங்கிட்டீங்க, ஃபைட் பண்ணி தான் தீரணும். இடையில திரு செங்கோட்டையன் அவர்களுடைய சந்திப்பும் டெல்லியில் நிகழ்த்தப்படுகிறது. திரு எடப்பாடியுடைய சந்திப்பு, அதுக்கு அடுத்த நாள் வந்து திரு அண்ணாமலை சந்திப்பு, அது தொடர்ந்து செங்கோட்டையன் சந்திப்பு. இந்த சந்திப்பு எதை நோக்கி நகர்கிறது, என்ன காரணம்? இல்லை, அதாவது செங்கோட்டையனுக்கு வந்து எடப்பாடி மேலே ஏற்கனவே பல வருத்தங்கள் இருக்குது. அவர் ஒரு மூத்த தலைவராக இருக்கார். அவரை வந்து இவங்க கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது எந்த விஷயத்துக்கும். அவரோட ஏரியாவில் நிர்வாகிகள் போடும்போது அவர் கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ அதனால் வந்து அவர் ஏற்கனவே வெறுப்பில் இருந்தார். அதனால தான் காழ்ப்புணர்ச்சி வருத்தம் தான் அவருக்கு. அவர் வந்து அவர் சிஎம் கேண்டிடேட்டாக வரத்துக்கு வந்து வந்திருக்கலாம், சீனியர் லீடர். பட் அவருக்கு அந்த சமயத்தில் வந்து சசிகலா வந்து அவரை கன்சிடர் பண்ணல. என்ன காரணத்தினால கன்சிடர் பண்ணலன்னு சசிகலாவை தான் கேட்கணும். அவர் எடப்பாடியை கன்சிடர் பண்ணாங்க. அந்த சமயத்தில் செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் ஜெயலலிதாட்டியே சரியான ஒரு இதில் இல்லை. அவர் மந்திரியாகவே இல்லை. ஆக்சுவலாக மந்திரியாகவே இல்லை. 2013 அப்புறம் ஜெயலலிதா அவரை விலக்கி வச்சுட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஸோ ஜெயலலிதா இறக்குறவரையும் செங்கோட்டையன் வந்து உள்ள மந்திரி சபையில் இல்லை. ஸோ சசிகலாவுக்கு அந்த ரகசியம் தெரியும், செங்கோட்டையனை ஏன் வந்து ஜெயலலிதா ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்ட்டு. அதனால் அவங்க அந்த அம்மா ஜெயலலிதா வந்து செங்கோட்டையனை கன்சிடர் பண்ணல, சீனியராக இருந்தால் கூட. அதனால் எடப்பாடியை கன்சிடர் பண்ணாங்க. பன்னீர் தர்மயுத்தம் போயிட்டார். அதுக்கு அடுத்தது எடப்பாடி தான் இருந்தார். ஸோ அவரை கன்சல்ட் பண்ண வேண்டிய நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த செங்கோட்டையனை பொறுத்த மட்டும் அவர் எடப்பாடி அவரை கண்டுக்கிறதே கிடையாது. 2 பேரும் கொங்கு மண்டலத்தில் முக்கியமாக இருக்காங்க. இவர் சீனியராக இருக்காரு. ஸோ அந்த வருத்தம் ரொம்ப நாளாக அவங்களுக்குள்ளே போயிருந்தது. அது இப்போ சமீபத்தில் வெடிச்சுது. அது வெடிச்ச உடனே என்னாச்சுன்னா, இப்போ இவர் போய் டெல்லியில் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, பார்த்த உடனே அடுத்தது இவர் போனார் சொன்னாங்களே. இவர் போய் அமித்ஷாவை பார்த்தாரு, 2 கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் இவரை தூண்டி விட்டு டெல்லிக்கு அமிச்சது வந்து இவர் தான், அண்ணாமலை தான். எடப்பாடிக்கு ஆமாம், எடப்பாடிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அண்ணாமலை தான் அவரை தூண்டி விட்டு அமிச்சது. அண்ணாமலையோட பின்பலத்தில் தான் அவர் அங்கே போனார். அங்கே போய் நிர்மலா சீதாராமன், அப்புறம் ஜேபி நட்டா, அது நிறைய பேரை பார்த்துருக்காரு. அந்த அதிமுக பாஜக சம்பந்தப்பட்ட ஆட்கள் ஒரு லாபியை, அண்ணாமலைக்கு வேண்டிய லாபியெல்லாம் சந்திச்சுட்டு, எடப்பாடியை போட்டிங்கன்னா, எடப்பாடியை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வந்து தேராது, எடப்பாடியை நீங்கள் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணால் கட்சி வின் பண்ணாது, கூட்டணி வின் பண்ணாதுன்னு இவரும் அண்ணாமலைக்கு ஏற்றபடி ஒரு மெசேஜ் அங்கே சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனால் அவரை வந்து பாஜக நம்பாது. அவரை வந்து பாஜக அமித்ஷாவோ எடப்பாடியோ அவரை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு பெரிய மக்கள் தலைவர்லாம் கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா, எடப்பாடி வந்து ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்காரோ இல்லையோ, கட்சி அவர் பின்னாடி இருக்குது. ரெட்டைலை சின்னம் வந்து இப்போ பாஜக கையில் இருந்தால் கூட தேர்தல் கமிஷனில் அது எப்படியும் எடப்பாடியும் வந்து பாஜகவோட நல்ல க்ளோஸாக தான் இருக்கார். அதனால் அது எப்படி வாங்கிடுவார். அதனால தான் கூட்டணிக்கே போயிருக்கார். பிரச்சனை வரக்கூடாதுன்னு போயிருக்கார். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு பயம், சின்னம் போயிட போகிறதுன்னு ஒரு பயம், பல பயங்கள் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் தான் வீராப்பான வசனம்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் வேலுமணி தங்கமணி கேளுங்க வாயமுன்னு போயிட்டே இருப்பாங்க, எதுவும் பேசவே மாட்டாங்க. அவங்க சைலண்டாக பாஜகவோட அண்டர்ஹேண்ட் டீலிங்கில் போயிட்டே இருப்பாங்க. அதனால் செங்கோட்டையன் சப்போஸ் ஏதாவது ஒரு கிளர்ச்சியாளராக மாறின ரிவோல்ட் பண்ணுறாரு வச்சுக்கோங்களேன், அந்த ரிவோல்ட் வந்து எடுக்காது அதிமுகவில். ஏன்னா தற்சமயம் அதிமுகவில் இருக்கிற அந்த நிர்வாகிகளோட எண்ணம் என்னவா இருக்குன்னா, ஏற்கனவே கட்சி ஒரு பிளவு சந்திச்சு ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தல் மோசமாக தோத்துருக்கு. இப்போ செங்கோட்டையன் வந்து ஏதாவது பிளவு ஏற்படுத்தினா வச்சுக்கோங்க, அடுத்தது 26 நோக்கி போகும்போது நமக்கு இன்னும் மேலும் பலவீனமாயிடுவோம். நம்ம கோபம் தான் வரும். அது வந்து பாஜக கூட்டணி வைக்கிற பாஜகவுக்கே ஆபத்தாக போகும் அந்த கட்சியில். அதனால செங்கோட்டையன் என்னதான் வந்து ஒரு கம்பெடுத்து சண்டை போட்டால் கூட அவர் வந்து வேஸ்ட்டாக தான் போயிடுவார். அவர் வந்து இப்போ எப்படி ஓபிஎஸ் பாவமாக இருக்காரு, அது மாதிரி நிலைமைக்கு தான் செங்கோட்டையன் போயிடுவார். ஏன்னா அது ஏதோ எடப்பாடி பெரிய தலைவராக இருக்காரு, அவர் பின்னாடி எல்லாரும் போகிறாங்கன்றதுக்காக சொல்லலை. தற்சமயத்துக்கு வேறு வழி இல்லை, அதிமுக அவர் பின்னாடி இருக்குது. சின்னம் அவர் கையெழுத்து போட்டால் தான் கிடைக்கும். 26 தான் எடப்பாடிக்கான கடைசி எலெக்ஷன். அதில் அவர் ஒழுங்காக வந்து செல்வாக்கு மிக்க ஒரு கண்ணியமான ஒரு வெற்றியை கொடுத்தாரு அல்லது கண்ணியமான இடங்களை பெற்றாருன்னா கட்சி தொடர்ந்து அவர் தலைமையில் இருக்கும். இல்லாட்டி அந்த 26 எலெக்ஷனோட எடப்பாடியை தூக்கி போட்டுருவாங்க ஏடிஎம்கேன்றது தான் என்னுடைய கருத்து. திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு தொகுதி கொடுக்க வேண்டிய இடத்துல திரு எடப்பாடி தான் இருப்பார். அவர் அப்போ அதை கொடுத்துருவார். ஏன்னா பாஜக விட்டு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே வாங்கி கொடுத்துருவாங்க. எப்படி ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி செங்கோட்டையனுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் விட்டா செங்கோட்டையனுக்கும் கொடுக்காத இருக்கிறதுக்கான முயற்சியில் எடப்பாடி இறங்குவார். அதெல்லாம் அவர் பண்ணக்கூடாதுன்னு தான் இப்போ போய் கொஞ்சம் சேஃப்கார்ட் பண்ணிட்டு வர்றாரு செங்கோட்டையன். இந்த பேக்கேஜில் ஒரு இடம் இருக்காங்க அதிமுக, அந்த பேக்கேஜ் இருக்குல்ல, அந்த பேக்கேஜ்லேயே அது ஒன்று வந்துடும். ஆனால் ரெட்டைலேஷன் வேணுமே. அதனால தான் இப்போ போய் அங்கே பாஜக மேலிடத்துல கொஞ்சம் சொல்லிட்டு ஏதாவது இவர் ஏதாவது நம்மளை சீட்டு கூடாது பண்ணிட்டு போறாருன்னு மேலே போய் எல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. ஆக்சுவலாக மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.
தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. உங்க லலிதால விலைய கம்பேர் பண்ணுங்க, எங்க கம்மியோ அங்க வாங்குங்க. கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.